மல்பெரி பிளான்ட் தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மல்பெரி பிளான்ட்ஸ் வந்து எப்படி நம்ம கட்டிங்ஸ் வந்து ரூட்டிங் ஃபார்மேஷன் கொண்டாடுறது, ஸோ அது எப்படி நம்ம வீட்லேயே ஈஸியாக வளர்த்துக்கலாம் அப்படின்றது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்பெரி பிளான்ட்லேருந்து கட்டிங்ஸ் வேணுங்க. ஸோ ஒரு குச்சி இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மினிமம் ஒரு 5 குச்சியாச்சும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 1 or 2 நமக்கு ரூட்டிங் ஆகலைனாலும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கட்டை விரல் சைஸை விட சின்னதாக இருக்கணும். பென்சில் திக்னஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். பென்சில் திக்னஸ்க்கு கீழே போக வேண்டாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வாட்டரில் பார்த்தீங்கன்னா சாஃப் ஒரு 5 கிராம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கட்டிங் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாட்டிங்காக இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூட்டிங் ஃபார்மேஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால ரூட்டிங்கும் நிறைய ஆகுங்க. ஸோ இதில் சாயில் மிக்சிங் பார்த்திங்கன்னா நம்ம வெர்மி கம்போஸ்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரெட் சாயில் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி பாட்டில் நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு குச்சியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாஃபில் டிப் பண்ணி எடுத்து, ஸோ நம்ம ஒரு பாட்டுக்கு 2 குச்சி மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு